டு பாத்ஃபைண்டர் இன் தமிழ். நான் உங்கள் செல்லுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்னென்னா, நம்ம 16 ஏப்ரல் 16 துபாயில் அடித்த மழையை பற்றி தான் பார்க்குறோம். அதை பல பேர் சொல்கிறாங்க இது ஆர்டிஃபிஷியல் மழைன்னு. ஆர்டிஃபிஷியல் இல்லை, அது ஒரிஜினல் தான். ஏன்னா நேச்சுரல் மழை தான். நேச்சுரல்னால் ஏன்னா இடி மின்னல்லாம் இருந்தது ஆர்டிஃபிஷியல்லாம் வராது. மின்னலும் வராது, இடியும் வராது. அதனால் அதை எல்லோரும் குழப்பிக்கிறாங்க. அது குழப்ப தேவையில்ல. அது என்ன, இயற்கையாக அது இங்கே எக்ஸ்பெக்டேஷனே இல்லாத நாடு. இது மழையே ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இல்லாத நாடு. ஏன்னா டெசர்ட் லேண்டுங்கனால ரொம்ப இயர்லி ஒரு 4 times 5 times ரொம்ப 80 மீட்டர் தான் இயர்லி ரேஷியோ. 80 மீட்டர்ஸ் மழை பெய்கிறது தான். ஆனால் இந்த வாட்டி பெஞ்சது 240 மீட்டர்ஸ் பெஞ்சிருக்கு. அதாவது 240னா 3 years பெய்ய வேண்டிய மழையை ஒரே நாளில் பெஞ்சிருக்கு. அதுதான் இந்த மழையை தாக்கு பிடிக்க முடியாத கெப்பாசிட்டி. அதே நேரம் இது சிட்டியாக இருக்கனால நிறைய பில்டிங்ஸு, அதுமாரி வெஹிக்கிள்ஸு, நிறையா இந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் கொஞ்சம் இது இல்லாதனால கொஞ்சம் ப்ராப்ளம் ஆச்சு. ஆனால் அதையும் துபாய் பொறுத்தவரையும் எதையுமே அவங்க பயப்பட மாட்டாங்க. எல்லாமே சீக்கிரமாக 1 or 2 days ரெக்கவரி பண்ணி எல்லாமே கிளியர் பண்ணிட்டாங்க. அவ்வளோ சூப்பராக துபாய் கவர்மெண்ட் அவ்வளோ சப்போர்ட் பீப்புளுக்கு, அவ்வளோ சப்போர்ட் பண்ணி எல்லாரையும் இது பண்ணி அதுமாரி ரோடையும் கிளியர் பண்ணி ரொம்ப சில இடத்துல சாப்பாடு பொருள் இல்லாதவங்க, இறங்க முடியாதவங்களுக்கு கூட கவர்மெண்ட்டு எல்லாம் சப்போர்ட் பண்ணி சாப்பாடெலாம் கொடுத்து ஃபுட்டு, வாட்ரு எல்லாமே கொடுக்குறாங்க. அவங்களுக்கான எசென்ஷியல் எல்லாமே சப்ளை பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி வண்டிங்களுக்கு டேமேஜ் ஆன வண்டிகளுக்கும் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணலாம். அதுக்கு சில சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்பர் பிளேட் மிஸ்ஸிங்கு இங்கே எல்லாத்துக்குமே ஆர்டிஏ இதில் போய் ஒரு துபாய் போலீஸுக்கு போய் அதில் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி நம்ம ஆர்டிஏவில் அப்ளை பண்ணி இன்சூரன்ஸ் மூலமாக கிளைம் பண்ணலாங்கிறாங்க. அது ஒவ்வொரு இன்சூரன்ஸ் கம்பெனியை பொறுத்து டிஃப்ரெண்ட்டாக மாறும். மற்றபடி அந்த நாட்டில் உள்ள ரெயின் அதிகமாக பெஞ்சுது. அதான் எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் இருந்தது தான். அதே நேரம் இது பயங்கரமான மழை. அதையும் இந்த நாடு அவங்க ஃபுல் சப்போர்ட் இருக்கிறதுனால தான் அது எல்லாருமே மீட்டு திரும்ப எல்லாருமே பழையபடி நார்மலுக்கு வந்தாச்சு. ஓகே, தேங்க்யூ.